கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் செய்த உபகாரங்கள் எத்தனை உபகாரங்கள் அப்பா, நீர் செய்த நன்மைகள் எத்தனை நன்மைகள் அப்பா. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி அந்த கிருபையை நினைத்து, நாம் இதற்காக எதையும் செய்யவில்லை, நாம் இதற்காக எதையும் கொடுக்கவில்லை, அவர் கொடுத்ததற்கு ஈடாக நாம் எதை செலுத்த முடியும்? அவர் இலவசமாய் நமக்கு கொடுத்தார். தம்முடைய கிருபையினால் நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார். அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியின் நிறைவை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். இருந்தாலும் அவருடைய கிருபையின்படியே, அவருடைய இரக்கத்தின்படியே தேவன் நமக்கு நிறைவாய் தந்த அந்த அன்பை எண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் முடிந்தால் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்பா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. லார்ட், we just want to thank you for all the love that you showed upon us. எங்கள் மேல் நீர் பாராட்டின உம்முடைய அன்பு பெரியதப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியதப்பா. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. இதற்கு நாங்கள் பாத்திரர்கள் அல்ல, இதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறதற்காய் நன்றி. அந்த நாமம் எவ்வளவு அதிசயமான நாமம், இயேசு என்னும் நாமம் எவ்வளவு மேன்மையான நாமம். அந்த நாமம் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும் என்றால், பாவ மன்னிப்பிற்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட வேறொரு நாமம் இந்த உலகத்தில் இல்லை. அவர் ஒருவரே அந்த நாமம். அந்த நாமம் ஒன்று நம்மை ரட்சிக்கும். அந்த நாமத்தின் மூலமாகவே நாம் மன்னிக்கப்படுகிறோம், நாம் உயர்த்தப்படுகிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கு அந்த நாமம் ஒன்றுதான் நமக்கு உண்டு. அந்த நாமத்தின் மேன்மையை கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமம் மேன்மையான நாமம், உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம், உம்முடைய நாமம் புகழப்பட வேண்டிய நாமம், உம்முடைய நாமம் ஆண்டவரே உயர்த்தப்பட வேண்டிய நாமம். இந்த நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை அப்பா. உம்முடைய நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை ஆண்டவரே. அப்படியே அந்த நாமத்தை உயர்த்துவோமா? எல்லாரும் சேர்த்து வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவர் நன்றி செலுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மேன்மையான நாமம், உம்முடைய நாமம் மேன்மையான நாமம், உயரமுள்ள உன்னதமுமான நாமம். நீரே அல்பா, நீரே ஒமேகா, நீரே ஆதியும் அந்தமுமான. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We thank you Jesus. உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன். வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே. சொல்லுங்க, நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன். வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, நீரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை உம்மை ஆராதிக்கின்றோம். அப்படியே உயர்த்துங்க, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மையே உம்மை ஆராதிக்கின்றோம். இருதயத்தின் ஆழத்தில் எல்லா துதியும் கரத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாத்திரமே ஆராதிக்கின்றோம். உம்மையே இயேசுவே, அன்பரே, அன்பரே.
நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே அன்பரே அன்பரே நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. நீங்க பாடுங்க. உந்தன் நாமம் உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் வேறே நாமம் உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. சொல்லும் நீரே என் தேவன் நீரே என் தேவன் நீரே என் தேவன் வல்லமை உள்ளவரே வல்லமை உள்ளவரே நீரே என் தேவன் நீரே என் தேவன் ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை அன்பரே நல்லவரே வல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே அன்பரே அன்பரே நல்லவரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. மேன்மையான நாமம் உடையவரே அதிசயமான நாமம் உடையவரே உயர்ந்த நாமத்தை உடையவரே வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை உடையவரே முழங்கால்கள் யாவும் முடங்கிடும் நாமத்தை உடையவரே மகோப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா சொல்லாமே. ஆமென். எல்லாரும் எழும்பி இருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் எளிமை நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து சிங்காசனத்தை விட்டு மனித ரூபம் எடுத்து என்னை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் நமக்காய் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் மகிமை விட்டு இறங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் மனித ரூபம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் மேலும் என் மேலும் வைத்துள்ள அன்பினாலே ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் தந்து தாழ்வில் நம்மை நினைவு கூர்ந்த அந்த தேவனுக்கு நாம் நன்றியோடு கர்த்தரை நாம் துதித்து நாம் சந்தோஷமாய் சேர்ந்து பாட போகிறோம். ஆமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். கமான் சேர்ந்து நல்ல சந்தோஷமா கமான் கரங்களை கொண்டு வந்தவங்க நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். சந்தோஷமாய் பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி சொல்லுவோம் நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே தூக்கினாரே சென்றில் நின்று உயர்த்தினார்
கரங்களை தூக்கினார் ஆண்டவர். உயர்த்தினாரே கண்மாலை மீது இயேசுவின் அன்பு. ஓ அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதமே, அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லும், என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமானார். நம் மீறுதல்கள் எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, என் நேசரின் அன்பு என்றென்றும் என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. சொல்லுவோம், பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, ஓ புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, எவ்வளவு பெரிய அன்பு. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நம்மை அவர் நன்மையின் கிருபையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. கழுகை போல புது பலனை கொண்டு உயர பறந்திட செய்கிற அந்த தேவனுடைய அன்பு, ஓ நம்மை உயர்த்துகிற அன்பு, தாழ்வில் நினைத்த அந்த அன்பு. ஆமென். சேர்த்து பாடுவோம். நன்மையினால் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். சொல்லுவோம், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். சொல்லுவோம், நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதமே, அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, ஓ சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே. தூக்கினாரே, சென்று நின்று உயர்த்தினாரே. தூக்கினாரே, தூக்கினாரே, சென்று நின்று உயர்த்தினாரே. சொல்லுவோமா, இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே,
என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. எல்லாரும் சேர்த்து சொல்வோம். இயேசுவின் அன்பு ஓ அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. அந்த மாறாத அன்பிற்கு நல்ல கரங்களை தட்டி Hallelujah, we worship you Jesus, we worship you Jesus. அந்த அன்பை நாம் அளவிடவே முடியாது. இது உயரமான அன்பு, ஆழமான அன்பு. There is no word to express the love that Christ has for us. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற மேமனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் என்றே விளக்கக்கூட முடியாத அளவிற்கு அவ்வளவாய் நம்மை தேவன் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் உணர்ந்து இன்றைக்கு பாடப் போகிறோம். அது புறம்பே நம்மை தள்ளாத அன்பு, ஒப்பில்லாத ஒரு அன்பு. அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை திருப்பி ஒரு முறை பாடலாம் நினைக்கிறேன். இந்த பாடல் சொல்லுகிறது அவருடைய அன்பை நாம் அளவிடவே முடியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்புகளையும் அளவிட்டுறலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதற்கு மேலே அவங்க அன்பு கூற மாட்டாங்க. ஆனால் ஒரு எல்லையே இல்லாமல், அளவே இல்லாமல், தகுதியே இல்லாத நம்மை நேசிக்கிற அந்த அன்பை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். சிலுவையின் அன்பு என்று சொல்வது இட் cannot be measured with quantity. ஏதோ ஒரு அளவை வைத்து அதை வர்ணிக்கக்கூடிய ஒரு அன்பு அல்ல. அளவே இல்லாத அது ஒரு பூரணமான அன்பு. It is a love that does not expect anything back. எதையுமே எதிர்பார்க்காமல் பாவிகளாய் இருக்கையில், நான் பாவி என்று தெரிந்தும் கிறிஸ்து எனக்காக பலியானார், என்னை நேசித்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அந்த அளவில்லாத அன்பை நாங்கள் உயர்த்தி மகிழ்ச்சியோடு நம்ம பாட போகிறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அது அளவில்லாத அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அளவில்லாத அன்பு. அந்த அளவில்லாத அன்பு இன்னொரு முறை பாடலாமா? இந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பிற்கு கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய அன்பு மேலானதப்பா. இந்த உலக அன்பை காட்டிலும் மேலானது. ஒப்பில்லாத உம்முடைய பூரண அன்பிற்காய் நன்றி அப்பா. ஓ சிலுவையிலே நாங்கள் கண்ட எந்த மனிதனும் செய்ய முடியாதது, எந்த மனிதனும் எங்களுக்கு கொடுக்க முடியாதது. உம்முடைய அன்பு மேன்மையானதப்பா. சற்று நேரம் அந்த கல்வாரி காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக படமாகட்டும். அவர் எனக்காய் செலுத்திய அந்த கிரயம் ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு அவயவமாக, அவருடைய காயங்கள் அவருடைய சரீரம் முழுவதும் பரவி இருந்தது. என்னுடைய நோய்களுக்காய், என்னுடைய மீறுதல்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed. நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். நான் சமாதானத்தை பெற, நான் ரட்சிப்பை பெற, நான் மீட்பை பெற அவர் எனக்காய் பலியானார். ஒரே கிருபாதார பலியாக இயேசு எனக்காக அந்த சிலுவையிலே தம்மை தாமே வெறுத்து, தம்மை தாமே தாழ்த்தி, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும், புறஜாதிகளாய் இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அன்றைக்கு அந்த சிலுவையிலே நமக்காய் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த அன்பை எண்ணி அவரை நாம் உயர்த்துவோம். Oh, we thank you, Jesus. உடைய மேலான அன்பு
எங்களுக்காய் சிந்திய ரத்தம். அன்பு பெரியதப்பா. தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து பாடுங்கப்பா. கல்வாரி மாமலை ஓர் கொடுங்கோர காட்சி கண்டு கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, இயேசுவதோ. சேர்ந்து பாடும். கல்வாரி கல்வாரி மாமலை கொடுங்கோர காட்சி கண்டு எனக்காகவே கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த சிலுவை தந்தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தந்தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை நிந்தனை பல சகித்தார். ஓ சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். நிந்தனை பல சகித்தார். சொல்லும். கல்வாரி கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் இயேசுவதோ. கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. அன்பு மேன்மையானதுப்பா. அதுவே நம்முடைய மேன்மை. அந்த சிலுவையே நம்முடைய மேன்மை. நாம் பெருமை பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. சிலுவையை குறித்தல்லாமல் வேறே மேன்மை பாராட்டுதல் எங்களுக்கு இல்லை என்று பவுல் எழுதுகிறார்.
There is nothing that we boast except the boasting of the cross. அந்த சிலுவை நமக்கு செய்த அருமை, அந்த சிலுவை நமக்கு கொடுத்த நன்மைகள், அதை நாம் மேன்மை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவைதான் எங்கள் மேன்மை அப்பா. உந்தன் சிலுவையே எங்கள் மேன்மை. எல்லா ஆஸ்திகளை காட்டிலும், சம்பத்துக்களை காட்டிலும், எங்கள் பேர் புகழை காட்டிலும் உடைய சிலுவையே எங்கள் மேன்மை. இவைகள் எதுவுமே எங்களுக்கு மீட்பை தர முடியாது. இவைகள் எதுவும் எங்களுக்கு ரட்சிப்பை தர முடியாது. ஆகவே உடைய சிலுவையை மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். மற்றவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் நித்திய நித்தியமாக எங்களோடு கூட இருக்கிற ஒரே ஒரு காரியம் உடைய சிலுவை தந்த ரட்சிப்பு, உடைய சிலுவை தந்த மீட்பு. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, சொல்லுங்க. உந்தன் சிலுவையின், உந்தன் சிலுவை, உந்தன் சிலுவையின், உன் குருசே, உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம்பற்ற ஜீவ நதியா, உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம்பற்ற ஜீவ நதியா, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின், உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி விழா, சென்னி விழா கை கால் நின்று சிந்துதோ தூயரோடந்து, சென்னி விழா கை கால் நின்று சிந்துதோ தூயரோடந்து, மன்னாயிரை போன்ற காட்சி, மன்னாயிரை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு, இந்த விந்தை என்ன காணிக்கை, இந்த விந்தை என்ன காணிக்கை, எந்த ஒரு வினாவோ
அன்பை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் அப்பா. இந்த மீட்பை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். வேற அன்பு இல்லை அப்பா. உண்மையே நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். எங்களுக்கு மீட்பை தந்த உண்மையே நாங்கள் பாடுகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றே. தேவகுமாரன் தேவகுமாரன் ரட்சை செய்தார். ஆவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். பாடலை பாடும் பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நாம் பாவியா இருக்கும் பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ள, நமக்காக பலியான, நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, அவருக்கு எதிராய் நாம் துரோகம் செய்தோம், அவரை மறுதலித்தோம். ஒரு வரி ஒன்றை நான் ஒரு பாடல்ல நான் கேட்டேன். இந்த வரி இப்படியாய் சொல்லுகிறது: Judas betrayed Jesus for 30 pieces of silver, but I did it all for free. யூதாஸ் ஆச்சு 30 வெள்ளிக்காசு வாங்கி ஆண்டவரை மறுதலிச்சான். நான் காசே வாங்காம செஞ்சேன். நமக்கு யூதாஸுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. நாம் பாவியா இருந்தோம், ஆனால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். உலகம் கூட நம்மை தள்ளி தூக்கி எறிந்தது, ஆனால் தேவன் நம்முடைய கரங்களை விடவே இல்லை. நம்மை இறுக பிடித்த அந்த கரங்கள் இதுவரைக்கும் நம்மை தாங்கி இருக்கிறது. தேவகுமாரன் ரட்சை செய்தார். பாவியாம் என்னை, பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு முறை சொல்லுங்க: தேவகுமாரன் தேவகுமாரன் ரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து, நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். நீடூழி காலம் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஓ இயேசுவை பாடி போற்றுகிறேன். ஓ நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி, அன்பு பாராட்டி காப்பவரா எந்தனை தாங்கி, எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் இன்பமும் நேதாம் ஊட்டுகிறார். ஓ இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். சொல்லுவோம்: இயேசுவை பாடி, இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து, நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடூழி காலம் ஸ்தோத்திரம்
நேசரை பார்த்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவை எனக்காய் ஜீவன் தந்த அந்த நேசரை பார்த்து நான் பூரிக்கிறேன். பாவியாகி என்னை மீட்பரை நம்பி நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பே. நீடுழி காலம் நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பே. நீடுழி காலம் நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.